அரௌண்ட் 80% ஆஃப் த இன்டர்நெட் யூசர்ஸ் கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க் மூலமா டெய்லி ஆட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. 65% ஆஃப் த ஸ்மால் ஸ்கேல் அண்ட் B2B பிஸ்னஸ் கூகுள் ஆட்ஸ் மூலிமா அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஒண்டி 6000 பிளஸ் ஜாப் வேகன்சிஸ் இந்த கூகுள் ஆட்ஸ் ரோலுக்கு ஒண்டி இருக்கு. இவ்வளோ பாப்புலரான பிபிசி அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம் எப்படி லேர்ன் பண்ணுறது? சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் ஆர் பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் எந்த ரோலில் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக கூகுள் ஆட்ஸை வந்து லேர்ன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களோட கெரியர் ஆர் பிஸ்னஸை வந்து ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ ஹியர் ஆர் த 7 steps you need to follow to learn Google Ads effectively. No further delay, let's get into the video. First step, account creation. ads.google.com இந்த ஒரு வெப்சைட் போயிட்டு உங்களுக்கும் சொல்லி கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ஆட்ஸோட இன்டர்ஃபேஸ், கேம்பெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் தென் வேரியஸ் செட்டிங்ஸ் இதெல்லாமே வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா இது ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கே மினிமம் 1.5 to 2 months கிட்ட ஆகிடும். கூகுள் ஆட்ஸோட இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அண்ட் when it comes to கேம்பெயின் ஸ்ட்ரக்சர், கேம்பெயின், ஆட் குரூப் லெவல், ஆட்ஸ் அண்ட் அசர்ட்ஸ், கீவேர்ட்ஸ், லேண்டிங் பேஜஸ் இது எல்லாமே ஃபுல்லாக லேர்ன் பண்ணுங்க. இந்த ஃப்ளோ எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அட் த சேம் டைம் வேரியஸ் செட்டிங்ஸ் இருக்குது. கூகுள் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கூகுள் ஆட்ஸ் வந்து நீங்க ரன் பண்ணும்போது. அட் த சேம் டைம் டிஃபரெண்ட் கேம்பெயின் டைப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளே ஆட்ஸ், வீடியோ ஆட்ஸ், ஆப் கேம்பெயின்ஸ், ஸ்மார்ட் ஆட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் ஆட்ஸ், ஷாப்பிங் ஆட்ஸ். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் இந்த ஆட்ஸ்லாம் ரன் பண்ணால் எங்கே ஷோ ஆகும், எப்படி ஷோ ஆகும், இது எல்லாமே வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போதான் ஒரு கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அண்ட் தென் ஈஸியாக உங்களால் கேம்பெயின்ஸை வந்து ரன் பண்ண முடியும். சப்போஸ் இதெல்லாமே தெரிஞ்சிக்காம நீங்கள் கேம்பெயின்ஸ் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸும் வராது. அண்ட் தென் உங்களோட பட்ஜெட்டும் எக்ஸாஸ்ட் ஆகிடும். செகண்ட் ஸ்டெப், கீவேர்ட் ரிசர்ச் அண்ட் டார்கெட்டிங். கூகுள் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய ரோல் வந்து பிளே பண்ணும், எஸ்பெஷலி இன் சர்ச் கேம்பெயின்ஸ். இந்த கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்றதுனா, there is a inbuilt tool in Google Ads called Google Keywords Planner. இந்த கீவேர்ட்ஸ் பிளானர் போயிட்டு நீங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்களோ அந்த சர்ச் டேர்ம் மென்ஷன் பண்ணா போதும், அதுக்கு ரிலேட்டடான சர்ச் டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிஃபைன் பண்ணி காட்டிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். ஒன்ஸ் உங்களோட ஆடியன்ஸ் கூகுள் சர்ச்சில் அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸை வந்து சர்ச் பண்ணும்போது உங்களோட ஆட் வந்து அந்த இடத்துல அப்பியர் ஆகும். ஸோ தட்ஸ் த பேசிக் கான்செப்ட். கீவேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொரு மேஜரான விஷயம் என்னன்னா கீவேர்ட் மேட்ச் டைப்ஸ், ஃப்ரேஸ் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச் அண்ட் தென் ப்ராட் மேட்ச். இந்த 3 types ஆஃப் மேட்ச் கீவேர்ட்ஸ் தான் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுவோம். இந்த மேட்ச் டிப்ஸ் பற்றி உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ நீங்கள் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணும்போது ப்ராட் மேட்ச்சில் ரன் பண்ணுமா, ஃப்ரேஸ் ஆர் எக்ஸாக்ட் மேட்ச்சில் ரன் பண்ணுமான்னு சொல்லி உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஏதோ ஒரு மேட்ச் டிப்ஸ் வந்து நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது உங்களோட கேம்பெயின் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. கூகுள் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் டார்கெட் பண்ண அவசியம் இல்லை, ஆடியன்ஸ் பேஸ் பண்ணியும் நீங்கள் டார்கெட் பண்ண முடியும். ஸோ தேர் ஆர் செவரல் ஆடியன்ஸ் டைப்ஸ் அவைலபிள் இன் த கூகுள் ஆட்ஸ். in-market audience, affinity audience, custom segments, detailed demographics, custom intent segments, இந்த மாதிரி நிறைய ஆடியன்ஸ் டைப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களால் கேம்பெயின்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். தேர்ட் ஸ்டெப், ஆட் காப்பீஸ். ஒரு கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா ஆட் காப்பீஸ் ரொம்பவே முக்கியம். அந்த ஆட் காப்பீஸ் நல்லா இருந்தால் ஒண்டி தான் ஆடியன்ஸ் வந்து உங்களோட ஆட்ஸே வந்து கிளிக் பண்ணுவாங்க. சப்போஸ் ஆட் காப்பீஸ் அவ்வளோ எங்கேஜிங்காக இல்லைனா தென் உங்களுக்கு கிளிக்ஸும் அவ்வளோவா நடக்காது, தென் உங்களுக்கு கன்வர்ஷன்ஸும் அவ்வளோவா இருக்காது. காப்பீஸில் எப்படி நம்ம ஃப்ளேவர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சர்வீஸில் உங்களுக்குன்னு சொல்லி காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி ஆட் காப்பீஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க, ஸோ அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். ஆர் எல்ஸ் ஆட் ஸ்பையிங் டூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ spyfood.com இருக்கட்டும், கூகுள் ஆட்ஸ் டிரான்ஸ்பரன்சி. ஸோ இந்த டூல்ஸ் மூலிமா உங்களோட காம்படிட்டர்ஸோட ஆட் காப்பீஸ் எல்லாமே உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எஃபெக்டிவ் அண்ட் தென் பவர்ஃபுல்லான ஆட் காப்பீஸ் உங்களால் எழுத முடியும். ஸோ எல்லா டைமும் நீங்கள் காப்பி ரைட்டர்ஸை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கவே முடியாது. ஸோ ஆட் காப்பீஸ்ன்னு போகும்போது ஸோ காப்பி ரைட்டர்ஸ் எல்லாமே எழுதிடுவாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் நான் கேம்பெயின் ஆப்டிமைஸ் பண்ணால் போதும், கேம்பெயின் செட் பண்ணால் போதும்னு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் ஆட் காப்பீஸும் நீங்கள் எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் ஒன்று தான் உங்களால் எஃபெக்டிவான ரிசல்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எல்லா டைமும் நீங்கள் காப்பி ரைட்டர்ஸே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அவங்க ஆட் காப்பீஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நான் கேம்பெயின் வந்து செட் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்ணால் ஒண்டி போதும்னு சொல்லி இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களால் அவ்வளோ சீக்கிரமாக ஸ்கேல் பண்ண முடியாது. ஸ்டெப் 4, மானிட்டரிங் அண்ட் ஆப்டிமைசேஷன். ஸோ இதுக்கப்புறம் தான் ரியல் சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. வை பிகாஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து கேம்பெயினே லைவ் பண்ணலை. ஜஸ்ட் நீங்கள் ஆட் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிங்க. ஸோ கீவேர்ட்ஸ் எல்லாமே ரிசர்ச் பண்ணிங்க, அதுக்கப்புறம் ஆட் காப்பீஸ் எழுதுறீங்க. ஸோ இந்த ஒரு பேசிக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே தான் நீங்கள் பண்ணிட்டுங்க. ஸோ ரியல் கேம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் அண்ட் ஆப்டிமைசேஷன். ஒன்ஸ் உங்களோட கேம்பெயின் லைவ் ஆனதுக்கப்புறம் தான் ரியல் சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் கேம்பெயின் லைவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் மானிட்டரிங்.
ஸோ இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வருதா, கிளிக்ஸ் எல்லாமே நடக்குதா, ஸோ கிளிக் த்ரூ ரேட் எப்படி இருக்குது, ஸோ கன்வர்ஷன்ஸ் எல்லாமே நடக்குதா. சப்போஸ் நீங்கள் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்வர்ஷன் ட்ராக்கிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கன்வர்ஷன் ட்ராக்கிங் எல்லாமே பண்ணிட்டீங்க அண்ட் கன்வர்ஷன்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கன்வர்ஷன் ரேட் எப்படி இருக்குது, ஸோ கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மெட்ரிக் ஒரு சில விஷயம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். சர்ச் டேர்ம்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான சர்ச் டேர்ம்ஸ் நடக்குதா, சப்போஸ் இர்ரெலவெண்ட்டான சர்ச் டேர்ம்ஸ் நடக்குதுன்னா மேபி அந்த சர்ச் டேர்ம்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நெகட்டிவ் கீவேர்ட்ஸாக நீங்கள் மேக் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் சர்ச்சஸ்க்கு வந்து உங்களோட ஆட்ஸ் வந்து அப்பியர் ஆகாது. ஸோ ஒரு சில விஷயம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஆன் டெய்லி பேசிஸ் இது எல்லாமே நீங்கள் டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்டிமைசேஷன் ஒரு விஷயம் இருக்குது. ஆப்டிமைசேஷன் வரும்போது 7 days நீங்கள் கேம்பெயின் வந்து ரன் பண்ணியிருக்கீங்க. அது அந்த 7 daysக்கு அப்புறம் உங்களோட கேம்பெயின் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, ஸோ பிட் ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணாமல் இல்லை பிட்டிங்கில் சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணுமா, இல்லை குவாலிட்டி ஸ்கோர் கம்மியாக இருக்கா, இல்லை லேண்டிங் பேஜஸ் இஷ்யூனால நமக்கு கன்வர்ஷன் வர மாட்டேங்குதா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கீப் ஆன் நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேம்பெயின் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, ஒரு அட்வர்டைசிங் கேம்பெயின்ஸ் நீங்கள் கூகுள் ஆட்ஸில் ரன் பண்ணுறீங்க, யூ ஹேவ் டு கீப் ஆன் மானிட்டர் அண்ட் தென் யூ ஹேவ் டு கீப் ஆன் ஆப்டிமைஸ் யுவர் கேம்பெயின்ஸ். அப்போ தான் உங்களால் ரிசல்ட்ஸே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் மானிட்டர் ஒண்டி தான் பண்ணுறீங்க, ஆப்டிமைசேஷன்ஸ் எதுவுமே பண்ணலனா தென் அந்த ஒரு விஷயம் உங்களோட ரிசல்ட்ஸில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஒரு சில கேசஸில் கஸ்டமர் அக்யூசேஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன விஷயம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்டிமைசேஷன் பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம கேம்பெயின்ஸ் எல்லாமே வெல் ஆப்டிமைஸாக இருந்தால் ஒண்டி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நம்மளால் ரிசல்ட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஸ்டெப் 5 ரீமார்க்கெட்டிங். டிஜிட்டல் மீடியாவில் ஒன் ஆஃப் த மேஜர் பிரேக் த்ரூ என்னன்னா ரீமார்க்கெட்டிங். ரீமார்க்கெட்டிங்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 3 to 5% ஆஃப் த பீப்புள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பார்த்த உடனே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ரெஸ்ட் 90 to 95% ஆஃப் த பீப்புள் 4th டைம் 5th டைம் 6th டைம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. ஸோ த திங் இஸ், உங்கள் ஆட் யாராச்சும் பார்க்குறாங்க பட் எந்த ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ அந்த கேசஸில் நீங்கள் திருப்பி அதே ஆடை வந்து நீங்கள் ரீடார்கெட் பண்ணும்போது தெர் வில் பி எ சான்ஸ் அந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ரீமார்க்கெட்டிங். சேம் கேஸ் இன் கூகுள் ஆட்ஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் டைம் பீப்பிள் வந்து சர்ச் பண்ணுறாங்க, சர்ச் பண்ணி ஏதோ ஒரு ப்ராடக்ட் பார்க்குறாங்க, ப்ராடக்ட் பார்த்த உடனே அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். ஸோ இன்ட்ராக்ட் பண்ண பீப்பிள்ஸை ஒண்டி டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ரீடார்கெட் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் கூகுளில் யாராச்சும் சர்ச் பண்ணுறாங்க, சர்ச் பண்ணிட்டு உங்களோட வெப்சைட் போகிறாங்க, வெப்சைட் போயிட்டு எதுவுமே ப்ராடக்ட் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. அந்த பேஜில் விசிட் பண்ண பீப்பிளை ஒண்டி உங்களால் ரீமார்க்கெட் பண்ண முடியும் வித் கிராஸ் சேனல் மார்க்கெட்டிங் லைக் யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வேணாலும் உங்களால் ரீடார்கெட் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் ரீமார்க்கெட்டிங். ஸ்டெப் 6 பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ கூகுள் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ், மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் வேல்யூ, என்ஹான்ஸ்டு காஸ்ட் பர் கிளிக், டார்கெட் சிபிஏ, டார்கெட் இம்ப்ரெஷன் ஷேர், இந்த மாதிரி நிறைய பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் ஒண்டி தான் உங்களால் எஃபெக்டிவான மார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து ரன் பண்ண முடியும். ஏன் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் தப்பாக பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட கேம்பெயின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. லெட்ஸ் டேக், உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய கன்வர்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது. இந்த டைமில் நீங்கள் மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் வைக்காமல் மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ்னு சொல்லி இந்த ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிளிக்ஸ் தான் ஜென்ரேட் ஆகுமே தாண்டி நிறைய கன்வர்ஷன்ஸ் எதுவுமே நடக்காது. ஸோ நிறைய கன்வர்ஷன்ஸ் நடக்காத டைமில் இப்போ அந்த கேம்பெயின் வந்து உங்களுக்கு ஃபெயிலியராக இல்லை சக்ஸஸ் ஆகும். ஆப்வியஸ்லி இது ஃபெயிலியரான கேம்பெயின்ஸ் தான். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தப்பாக பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து செட் பண்ணதுனால தான். லெட்ஸ் டேக், உங்களுக்கு கிளிக்ஸே வரலனா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் இந்த ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வைக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓவராலாக எந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி ஓரளவுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்படி இருந்தால் ஒண்டி தான் உங்களால் எஃபெக்டிவான கேம்பெயின் ரன் பண்ண முடியும். சப்போஸ் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை தெரியாமல் நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தென் அந்த ஆட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பெட்டர் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா கேம்பெயின்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் 7 எக்ஸ்பெரிமெண்டேஷன். மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணலன்னா உங்களால் எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சேம் இன் கூகுள் ஆட்ஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் வேஸில் உங்களால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். லெட்ஸ் டேக் லேண்டிங் பேஜஸில் உங்களால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் லேண்டிங் பேஜஸை வந்து மேக் பண்ணி ஸோ எந்த லேண்டிங் பேஜஸில் நிறைய கன்வர்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஆட் காப்பீஸில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் ஆடியன்ஸ் டார்கெட்டிங்கில் உங்களால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லையும் உங்களால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். கீவேர்ட்ஸில் உங்களால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸில் உங்களால் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் ஆப்டிமைசேஷன் நீங்கள் கண்டினியூஸாக பண்ண வேண்டி தான் உங்களால் ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு வாட்டி தான் ஆப்டிமைஸ் பண்ணீங்க, ஒரு வாட்டி தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன்னு இருந்தீங்கன்னா தென் உங்களால் ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஹார்ஷ் ரியாலிட்டி. கூகுள் ஆட்ஸில் கெரியர் மேக் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு 7 ஸ்டெப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 7 ஸ்டெப்ஸுமே வந்து பேசிக்கான விஷயம் தான்.
ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒண்டி தான் நீங்கள் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ்னு போகும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸே தெரிலனா தென் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. கூகுள் ஆட்ஸில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான கெரியர் வந்து மேக் பண்ணணும்னா தென் ஒரு சில பேராமீட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பேராமீட்டர்ஸ் நீங்கள் கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் ஒரு பெட்டர் பர்சனாக கூகுள் ஆட்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் லேர்னிங் ஆட்டிடியூட். மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் யாருமே எக்ஸ்பர்ட்னு கிடையாது. பிகாஸ் மார்க்கெட்டிங் கீப் ஆன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் த யூசர் பிஹேவியர். ஸோ நீங்கள் கீப் ஆன் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். கீப் ஆன் நீங்கள் புது புது விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யாருமே எக்ஸ்பர்ட்னு இல்லை, எவ்ரிபடி இஸ் அ ப்ராக்டிஷனர். ஸோ நீங்கள் கீப் ஆன் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தால் வேண்டி தான் உங்களால் மார்க்கெட்டில் வந்து சஸ்டைன் பண்ண முடியும் அண்ட் தென் எஃபெக்டிவான ரிசல்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களோட லேர்னிங்க்கு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா தென் உங்களால் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அண்ட் தென் நீங்கள் அவுடேட்டட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட் விஷயம் எக்ஸ்பெரிமெண்டேஷன். நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவே பயந்தீங்கன்னா தென் உங்களால் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒரு சில டைமில் உங்களோட பட்ஜெட் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகும். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கே மணி இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு எஃபெக்டிவான ஒரு கேம்பெயின் மேக் பண்ண ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் கீப் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸோ இல்லை ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸை வச்சு உங்களோட என்டையர் கேம்பெயின்ஸ் ஒரு என்டையர் கூகுள் ஆட்ஸ் ஜர்னியை வந்து ரன் பண்ண முடியாது. மார்க்கெட்டிங் ட்ரெண்டை பொறுத்து எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அண்ட் தென் ரிசல்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமலே எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வருதுன்னா கூட லெட்ஸ் டேக் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்து இன்னும் எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா தென் இட்ஸ் அ வின் சிச்சுவேஷன், ரைட்? ஸோ அந்த ஒரு பேசிஸில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் உங்களால் ஒரு பெட்டர் பர்சனாக வந்து மாற முடியும். தேர்ட் விஷயம் அப்டேட்டடாக இருக்கணும். கூகுள் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் மந்த் அண்ட் மந்த் ஏதோ ஒரு அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். லெட்ஸ் டேக் அவங்களோட இன்டர்ஃபேஸ் சேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லை கீவேர்ட்ஸில் ஏதாச்சும் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஆட்ரிபியூஷன் மாடலில் ஏதாச்சும் சேஞ்சஸாக இருக்கட்டும், இல்லை பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில் ஏதாச்சும் சேஞ்சஸாக இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸும் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சேஞ்சஸ் ஏதாச்சும் ஆகுது, அப்டேட்ஸ் ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னா ஸோ இதெல்லாமே நமக்கு அப் டு டேட்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக ஏதோ ஒரு கேம்பெயின்ஸ் ரன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. இதெல்லாமே தெரியாமல் நீங்கள் கீப் ஆன் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தென் ஏதோ இடத்துல ஸ்டக் ஆவீங்க. மேபி உங்களோட ரிசல்ட்ஸில் வந்து அஃபெக்ட் ஆகும், மேபி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகும், மேபி உங்களுக்கு கன்வர்ஷன்ஸ் வராமல் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் நீங்கள் அப்டேட்டடாக இருந்தே ஆகணும். ஸோ அப்படி அப்டேட்டடாக இருந்தால் ஒன்று தான் உங்களால் கீப் ஆன் வந்து க்ரோ பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் ஒரே இடத்துல ஸ்டக் ஆகிடுவீங்க. அட்லாஸ்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் பற்றி ஒரு ரோட் மேப் கிடச்சிருக்கும். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்னெல்லாம் விஷயம் பண்ணணும், என்ன மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, சப்போஸ் அப்படி பண்ணிட்டோன்னா என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் சொல்லி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது எல்லாமே ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேசிக்கான விஷயம் தான். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேசிக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் வேண்டி தான் நெக்ஸ்ட் உங்களால் க்ரோ பண்ண முடியும். ஸோ பெட்டர் ஃபண்டமெண்டல்ஸில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1.5 to 2 months எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் லைவ் கேம்பெயின்ஸில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதுதான் கூகுள் ஆட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப். அட்லாஸ்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கூகுள் ஆட்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி நம்ம இந்த ஃபீல்டில் வந்து க்ரோ ஆகுறது அண்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கெரியரை வந்து மேக் பண்ணுறது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் கூகுள் ஆட்ஸில் அப்டேட்டடாக இருக்க நீங்கள் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் தெரிஞ்சுப்பேன், இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I hope you like this video. If you like it, please hit the like button and don't forget to subscribe my channel. Until then, Mazhar signing off.